நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுதா? காம்ப்ளெக்ஸ் நம்பர், அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய தொடர்ச்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். 12th செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இது ரொம்ப 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 ஈஸி. சொன்ன மாதிரி நீங்கள் மார்க் வாங்கலாம். இது பார்த்தீங்கன்னா கண்ணு இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ஈஸியானது. கான்செப்ட் வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இவ்வளவு தான். இதை பயன்படுத்தினீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ எக்ஸாம்பிள் 2.1ல் அன்றைக்கி 4 சம் பார்த்துட்டோம். இன்றைக்கி 5வது சம் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.1ல் இதில் நம்ம பயன்படுத்துகிற கான்செப்ட் I² வந்து -1, இதை தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ 5th பாருங்கள், 5வது I², I3, I⁴, எக்ஸட்ரா I⁴. இப்போ இது எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இங்கே IA, இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள், இது எல்லாமே மல்டிப்பிளில் இருக்குது. பேஸ் வந்து சேமாக இருக்குது. பேஸ் எல்லாமே IA மல்டிப்பிளில் இருக்குது. அப்போ பேஸ் சேமாக இருந்து மல்டிப்பிளில் இருந்தால் பவர் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். புரியுதா? இது கான்செப்ட், பேசிக் கான்செப்ட், மறந்துடக்கூடாது. பேஸ் வந்து மல்டிப்பிளில் சேமாக இருந்தால் நல்லா பார்த்துங்க, பவரை ஆட் பண்ணிக்கணும். எப்போ பவரை ஆட் பண்ண முடியும்? பேஸு சேமாக இருக்கணும், மல்டிப்பிளில் இருக்கணும். இந்த 2 கண்டிஷன் இருந்தால் தான் மேலே பவர் ஆட் பண்ண முடியும், இல்லைன்னா முடியாது. அப்போ நமக்கு 1 + 2 + 3 + 4 + எக்ஸட்ரா +40. இப்போ பாருங்கள், மேலே பவர் எல்லாமே ப்ளஸில் போயிடுச்சா? இது வந்து நமக்கு நேச்சுரல் நம்பர், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அது எது? 1 + 2 + 3 + எக்ஸட்ரா +40ங்கிறது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர். அப்போ இதனுடைய ஃபார்முலா n × n + 1 / 2. இங்கே n அப்படிங்கிறது நம்பர். எத்தனை நம்பர் இருக்குது? 40. டோட்டல் நம்பர்ஸ், டோட்டல் எலமெண்ட். அப்போ 40, n வந்து 40. அப்போ 40 இன்ட்டு, இங்கே ப்ராக்கெட் போட்டால் இன்ட்டுன்னு அர்த்தம். இப்போ 40 + 1 வந்து 41 / 2. அப்போ 2க்கும் 40க்கும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கலாம். 1 2 is 2, 2 2s are 4, இந்த 0 அப்படியே போட்டுக்குங்க. அப்போ நமக்கு 20 × 41, இதை மல்டிபிள் பண்ணும்போது 0 அப்படியே போட்டுக்குங்க. 2ஆல் பெருக்குனா 1 2 is 2, 4 2s are 8. அப்போ நமக்கு என்ன வரும்? I⁴820ன்னு வந்துடும். இப்போ இதை I²க்கு மாற்றணும். அப்போ 820யை 2ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 2ஆல் டிவைட் பண்ணோன்னா, பாருங்கள், நமக்கு ஃபார்முலா தெரியும். I² வந்து -1. அப்போ அது I²க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணோன்னா தான் வேல்யூ பிரதிட முடியும். அப்போ 4 2s are 8, ரிமைண்டர் 0, இந்த 2 எடுத்து வைங்க. 1 2 is 2, ரிமைண்டர் 0, இதை எடுத்து வச்சாலும் 0 தான். அப்போ நமக்கு I² வேல்யூ எவ்வளோ வந்துடுது? 410. இல்லைன்னா அப்படியே பாதி கூட போட்டுக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சால் பாதி போட்டுங்க. இப்போ I² வேல்யூ -1 ஹோல் பவர் 410. 410 அப்படிங்கிறது ஈவன் நம்பர். அப்போ -1 ஈவன் டைம் நம்ம மல்டிபிள் பண்ணால் +1, இவ்வளோ தான். இது புரிஞ்சுதா கண்ணு? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. அடுத்தது எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸு 2.1ல் மொதல் சம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு I⁴1947 + I⁴1950. இப்போ இதுவும் அதே தான். இதை எதுக்கு மாற்றணும்? உங்களுக்கு I²க்காக மாற்றணும். சரியா? இது ஐயில் இருக்குது, வேல்யூ போட முடியாது. இது I²க்கு மாற்றணும். அப்போ therefore 1947 எதால் டிவைட் பண்ணணும்? 2ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 9 2s are 18, மீதி 1, 4 எடுத்து வைங்க கீழே.
7 2s are 14. 14ல் 14 போயிடுச்சுன்னா நமக்கு 0, மீதி 7 எடுத்து வைங்க. அப்போ 3 2s are 6, ரிமைண்டர் 1. அப்போ ஒரு ஐ மீதி இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 1950 இதையும் எதால் டிவைட் பண்ணுறோம்? 2ஆல் டிவைட் பண்ணும்போது 9 2s are நமக்கு என்ன வரும்? 18. அப்போ ரிமைண்டரு 1. அடுத்து இந்த 5 எடுத்து வைங்க கீழே. அப்போ நமக்கு இங்கே 15 ஆயிருமா? அப்போ தேர்ஃபோர் இங்கே 7. ஓகேவா? 7 2s are என்ன வரும்? 14. ரிமைண்டரு 1. இந்த 0வை தூக்கி வைக்கலாம். 5 2s are 10. ரிமைண்டரு 0. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், 1947ல் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா I² அதை மாற்றுறதுக்காக தான் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன வரும்? I² வந்து 973 டைம் இருக்குது, மீதி ஒரு ஐ இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இதில் I² வந்து 975 டைம்ஸ் இருக்குது, மீதி 0 இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எப்படி போட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு I² ஹோல் பவர் இங்கே எத்தனை டைம் இருக்குதுன்னு சொன்னால் 973 டைம் இருக்குது. ரிமைண்டரு ஒரு ஐ இருக்குது. ப்ளஸ்ஸு I² ஹோல் பவர் இது எத்தனை டைம் இருக்குது? 975. ரிமைண்டரு இல்லை. சரி, இப்போ பாருங்கள், இங்கே I² வேல்யூ -1 ஹோல் பவர் 973 இன்ட்டு ஐ ப்ளஸ் -1 ஹோல் பவர் 975. -1 இது ஆடு நம்பர், ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் தான். 1 எத்தனை தரம் இருக்குனாலும் 1 தான். 1 இன்ட்டு ஐஏ. அதே மாதிரி இங்கே -1 இது ஆடு நம்பர், ஆடு நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது ஆடு டைம் மல்டிபிள் பண்ணால் மைனஸு. 1 எத்தனை தரம் இருக்குனாலும் 1. ஸோ நமக்கு ஆன்சர் இவ்வளோ தான். இதை ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி, இது இந்தாண்ட கொண்டாந்திங்கன்னா -1 -i. அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். இதுலேயே நம்ம ஈஸியாக ரியல் பார்ட் என்ன, ரியல் பார்ட் அப்படின்னா -1, இது எக்ஸ்ட்ரா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அதே இமேஜினரி பார்ட் அப்படின்னா ரியல் பார்ட். ஓகேவா? ரியல் பார்ட் அப்படிங்கிறது -1, இமேஜினரி பார்ட் வந்து ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னு பார்க்கணும். இது ஐன்னு சொல்லிடக்கூடாது. இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஐயோடைய கோஎஃபிஷியன்ட். அப்போ -1. ரொம்ப கவனமாக பாருங்கள். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் எதில் தான் வரும்? ரியல் நம்பராக தான் இருக்கும். புரியுதா? இப்படி ஐ வந்து வரக்கூடாது. இங்கே இதுவும் நமக்கு என்ன ஐ எதுக்காக? ஐ வந்து இமேஜினரி பார்ட்டை நம்ம டினோட் பண்ணுறதுக்காக. ஓகேவா கண்ணு? தேங்க்யூ. இதில் ஏதாச்சும் சந்தேகமாக இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச்.